வணக்கம். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு மே மாதம் அரசு ஊழியர்களுக்கு முதல் தவணை நிலுவை டிஏ அகவிலைப்படி வழங்க உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முதல் தவணை நிலுவை டிஏ அகவிலைப்படி யாருக்கு வழங்கப்படும், அதே போல் இன்னும் எத்தனை தவணைகள் வழங்கப்பட வேண்டும், எந்த மாதத்திற்கான நிலுவைத் தொகை வழங்கப்பட உள்ளது, இதன் மூலம் யாரெல்லாம் பயன்பெறுவார்கள் என்பது சார்ந்து விவரங்களை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய முக்கிய அறிவிப்பை மாநில அரசு வெளியிட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி 3% உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அகவிலைப்படி டிஏ என்பது பணவீக்கத்தால் ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவு அதிகரிப்பை சமநிலைப்படுத்த அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் ஒரு கூடுதல் கொடுப்பனவு ஆகும். இது அடிப்படை சம்பளத்தில் 1% கணக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. பொதுவாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டிலும் 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டு வருகிறது. பல நேரங்களில் ஹோலி அல்லது தீபாவளி போன்ற முக்கிய பண்டிகைகளுக்கு முன்பு அரசு அகவிலைப்படி உயர்வை அறிவித்து ஊழியர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்குவது வழக்கமாக உள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி 3% உயர்த்தப்படுவதாக ஒரு புதிய அறிவிப்பை மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் வெளியிட்டார். இந்த உயர்வு மூலம் மாநில அரசு ஊழியர்களுடைய அகவிலைப்படி 58% உயர்கிறது. புதிய அகவிலைப்படி 2026 ஏப்ரல் மாத சம்பளத்திலிருந்து கணக்கீடு செய்யப்பட்டு மே மாதத்தில் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களைப் போலவே 58% அகவிலைப்படியை பெறுவார்கள். மேலும் 2025 ஜூலை மாதம் முதல் 2026 மார்ச் மாதம் வரை உள்ள அகவிலைப்படி நிலுவைத் தொகை 2026ஆம் ஆண்டு மே மாதம் முதல் 6 சம தவணைகளில் வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. அதாவது 2025 ஜூலை முதல் 2026 மார்ச் மாதம் வரை உள்ள இந்த 9 மாதங்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகை என்பது 2026 மே மாதம் முதல் 6 சம தவணையில் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதியர்களுக்கு இந்த அறிவிப்பு பயன் கொடுக்கும். ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கு ஓய்வூதியர்கள் தங்களது ஓய்வூதியத்தில் 58% அகவிலைப்படியே பெறுவார்கள் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இது குறித்து பேசியுள்ள முதலமைச்சர், சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களின் நலனுக்காக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். விவசாய நல ஆண்டு சார்ந்த அமைச்சரவை கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார். அதாவது முதலமைச்சருடைய அறிவிப்பின் அடிப்படையில் 6 தவணைகளாக அகவிலைப்படி டிஏ அரியர் தொகை வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதில் முதல் தவணை டிஏ அரியர் தொகை மே மாதத்தில் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.